Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்காக மதுரை வந்துள்ள அமித்ஷா மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பாஜகவின் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு டெல்லியில் இருந்து விமானம் மூலம் வருகை தந்தார். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய அவர் விடுதியிலிருந்து தங்கியிருக்கிறார். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை புறப்பட்டு தற்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். மேலும் இன்று மாலை 4 மணி அளவில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறும் இந்த மாநில நிர்வாகி சந்திப்புக்கு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் ஒத்தக்கடை பகுதிக்கு செல்ல இருக்கிறார். தற்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். குறிப்பாக கோவிலில் பார்த்தீங்கன்னா மத்திய கால பூஜையில் கலந்து கொள்வதற்காக தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருடன் பார்த்திருந்தால் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜகவுடைய மாநில செயலாளர் நயனா நாகேந்திரன் ஆகியோர் அவருடன் உள்ளே வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் பார்த்திருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்திருந்தால் மதுரை ஆதீனம் வந்து சால்வை அணிவித்து அவர் வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் மரியாதை செலுத்திய பின்பு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் வந்து சாமிதம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்த போது அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பூரண கும்ப மரியாதை அவருக்கு அளிக்கப்பட்டது. மேலும் தற்போது அமித்ஷா அவர்கள் வருகையை முன்னிட்டு கோவிலை சுற்றி பார்த்திருந்தால் 5 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற இருக்கும் அந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா பங்கேற்பதற்காக அமித்ஷா வருகின்ற நிலையில தற்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இதன் பின்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர் சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய அவர் ஓய்வு இருக்கக்கூடிய அறைக்கு செல்ல இருக்கிறார். அங்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த பாஜகவுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் பங்கேற்கிறார். அங்கே பங்கேற்று முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த மாநில நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவர் பங்கேற்க இருக்கிறார். இதில் தமிழகம் முழுவதும் இருந்து பார்த்தீங்கன்னா அக்கட்சியினை சார்ந்தவர்கள், பல்வேறு பிரிவினை சேர்ந்தவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா 15,000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை உத்தரவுகளையும் தற்போது பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிறப்பிக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்து முடித்த பிறகு அமித்ஷா அவர்கள் கோவிலிருந்து வெளியே வந்து அவர் மீண்டும் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.